இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். ஏன் இவ்வளோ கவலை, ஏன் இவ்வளோ சோர்வு, ஏன் இவ்வளோ தயக்கம், ஏன் இவ்வளோ பாரத்தை சுமந்து கொண்டு? பியூட்டிஃபுல்லாக சங்கீதக்காரன் எழுதும்போது 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் சாம்ஸ் சாப்டர் 55:22 எழுதும்போது எழுதுகிறார், Cast your burden on the Lord and he will sustain you. He will never permit the righteous to be moved. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். அவர் மேலே வச்சிடுங்க, அவர் உங்களை ஆதரித்து உங்களை தள்ளாட விடவே மாட்டார். விழுந்துடுவேன்னு பயப்படுறீங்களா? தள்ளாடிடுவோன்னு பயப்படுறீங்களா? காரியம் மாறுதலாக முடிஞ்சிடும், தவறாக போயிடும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவிட்டி உங்களை சூழ்ந்திருக்கிற மாதிரி பயமாக இருக்குதா? கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிட்டிங்கன்னா ஏன் அதை திரும்ப திரும்ப அதை சொல்லி காட்டுறீங்க? ஏன் திரும்ப திரும்ப அந்த பாரத்தை தூக்கி தூக்கி நீங்கள் சுமக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆதரித்து உங்களை தள்ளாட விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டான ஒரு வேர்டை தான், அவர் உங்களை நிச்சயமாக தள்ளாட விட மாட்டார். இப்படி நடந்துடுமோ? விழுந்துடுவோமோ? இந்த காரியத்தில் நம்ம தோத்துடுவோமோ? இந்த காரியத்தில் நமக்கு அகைன்ஸ்டாக எழும்பினவங்க ஜெயிச்சு நமக்கு விரோதமாக அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டு நம்மளை ரொம்ப ஏளனப்படுத்திடுவாங்களோ? நம்முடைய தலை அவங்க கண்ணுக்கு முன்னாடி குனிஞ்சு போயிடுமோ? ஏன் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள? பயப்படாதீங்க. வேடிக்கையாய் ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். ஒரு வயதான ஒரு அம்மா தன்னுடைய தலையின் மேலே விறகுகளை எல்லாம் சுமந்து கொண்டு இந்த பாரத்தோடு நடந்து போனார்களாம். அதை அந்த வழியாய் வாகனத்தில் வந்தவர் பார்த்து, அம்மா நீங்கள் ஏன் இந்த பாரத்தை சுமந்துட்டு போகிறீங்க? இந்த வாகனத்தில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய வாகனத்தில் பின்பதாய் ஏற்றி கொண்டார்களாம். அவர் வாகனத்தை பயணித்து கொண்டே இருக்கும்போது இந்த பின்பதாக இருக்கிற அந்த கண்ணாடியின் வழியாக பார்த்தால் அந்த அம்மா அந்த வாகனத்தின் மேலேயும் ஏறி அந்த பாரத்தை தன்னுடைய தலையிலே சுமந்தார்களாம். இறங்கி வந்து சொன்னாராம், அம்மா இந்த பாரத்தை நீ ஏற்றி சுமக்கிறாய் என்று தானே நான் உனக்கு ஆதரவு கொடுத்தேன், உன்னை ஆதரித்து உன்னை மேலே ஏற்றினேன். நீங்கள் மேலே ஏறியும் இந்த பாரத்தை உங்கள் தலையிலே சுமந்துட்டு இருக்கிறீங்களேம்மா, அதுக்கு என்னம்மா அர்த்தம் இருக்குது? கீழே இறக்கி வைமா, பாரத்தை கீழே இறக்கி வை. அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு தான் அந்த வாகனம் இருக்கு, அது சுமந்துட்டு போகுமா, நீ நல்ல சுகமாக ஏறி வாமா சொன்னாங்களாம். நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேலே வச்சிடுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அதையே சொல்லி காட்டாதீங்க, திரும்ப திரும்ப அதையே நினச்சி புலம்பாதீங்க, திரும்ப திரும்ப அதையே நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு காரியம் முடிஞ்சிருச்சு, ஒரு காரியம் ஏதோ ஒரு காரியம் நெகட்டிவாக நடந்துருச்சு, அதனால எல்லாமே நெகட்டிவாக இருக்குன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சுட்டு மூவ் பண்ணி போயிட்டே இருங்க. தேவன் மிக அருமையாக ஜெயமாக பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் நடத்துவார். அவர் உங்களை ஆதரித்து உங்களை தள்ளாட விட மாட்டார். இந்த வேர்டு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு மிக ஆழமாக உங்கள் இருதயங்களில் பதிய வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தள்ளாட விட மாட்டார். நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலேருந்து உங்களை நிலைக்குலைய கர்த்தர் விடவே மாட்டார். நீங்கள் நிலை குலைந்து போக மாட்டீங்க. நீங்கள் நிலை குலைந்து போக மாட்டீங்க. நீங்கள் நிலை குலைந்து போக மாட்டீங்க. யூ வில் ரைஸ் அண்ட் ஸ்டாண்ட் அப் ரைட். நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். அதனால் நீங்கள் நிலை குலைந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை விட மாட்டார். சோர்ந்து போயிடாதீங்க. பாரத்தை அவர் மேலே வச்சிட்டிங்கல்ல, காரியத்தை அவர் மேலே சொல்லிட்டீங்கல்ல, என்ன நடக்கணும், என்ன தேவை, என்ன விருப்பம், எல்லா பிளான்ஸ், உங்கள் பிளான்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி காரியங்களை 1 by 1 ஜெயமாக கர்த்தர் நடத்தி கொடுப்பார். சோர்ந்து போயிடாதீங்க. தேவனே, எங்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பர் உண்டு, அது நீங்கள் தான். நாங்கள் எங்களுடைய பாரங்களோ, எங்களுடைய தேவைகளோ, எங்களுடைய கலக்கங்களோ, எங்களுடைய எதிர்பார்ப்புகளோ, ஏக்கங்களோ எதுவாக இருந்தாலும் அதை உங்கள்கிட்ட மட்டும்தான் நாங்கள் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் மனுஷங்கிட்ட சொன்னோம்னா அதை வச்சே எங்களை கேலி செய்வாங்க. ஆகவே நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு விட்டுடுறோம். கர்த்தர் நீர் அந்த காரியத்தில் எங்களை ஆதரித்து தள்ளாட விடாதபடிக்கு பிள்ளைகளை நடத்துங்க. தொடர்ந்து ஜெயம் தாரும். இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்த நன்மைகளை அனுபவிப்பதற்கு தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க.